ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா தரோ சேனல். 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இது போல் நிறைய ஈஸியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு ரவையை எடுத்துருக்கேங்க. இந்த ரவையோடவே 2 கேரட்டை துருவி சேர்த்துக்கிறேன். துருவின கேரட் கப் அளவில் 1 கப் அளவுக்கு இருக்குங்க. இதோடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு பாலும் சேர்த்துக்கலாம். பால் காய்ச்சி ஆறின பால் தான் எடுத்திருக்கேன். பாலை சேர்த்ததும் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் இதை அப்படியே விட்டுடலாம். இந்த பாலில் ரவை ஊறி வரட்டும். இப்போது ரவையை மூடி வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ரவையும் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த ரவையை இட்லி தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. நான் இட்லி தட்டு மேலே ஒரு துணி போட்டுட்டு அதுக்கு மேலே இதை எடுத்து வச்சுக்கிறேன். ரவை எல்லாத்தையுமே இந்த மாதிரி இட்லி தட்டில் எடுத்து வச்சதும் இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் தட்டை வச்சுட்டு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதுங்க. இட்லி தட்டில் இந்த மாதிரி துணி போட்டு ரவையை வேக வச்சு எடுத்தீங்கன்னா ரவை எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. இட்லி தட்டிலையும் ரவை ஒட்டாமல் வரும். இப்போ ரவை எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சுங்க. இப்போ இதோடவே 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே இனிப்புக்காக 5 டீஸ்பூன் சீனி சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. சீனிக்கு பதிலாக நாட்டு சக்கரை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இதோடவே இன்னொரு பொருளும் சேர்க்க போகிறோங்க. அது இதுக்கு இன்னும் டேஸ்ட்டை கொடுக்கும். முதல்ல தேங்காயும் சீனியும் சேர்த்ததும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு ஒரு வேளை மிக்ஸ் பண்ண டைம் இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் ஒரே ஒரு வாட்டி மட்டும் அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா உதிரியாக சூப்பராக இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இதோட 2 டீஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரவை சாப்பிடாதவங்க கூட இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.